வணக்கம். நம்ம தலைவர் பேசுகிறேன். 2 நாளாகவே 3 நாளாகவே பேப்பரில் தொடர்ச்சியாக ஒரு செய்தியை போட்டுக்கிட்டே இருக்காங்க. செங்கோட்டையனுக்கு தவக்காவில் ஒரு முக்கியத்துவமே கிடைக்கல. ஏன்னா விஜயவே பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே, மேல்மட்ட நிர்வாகிகள் கூட அப்படின்னு வேற போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னத்துக்கு ஏன் அவர் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் விசாரித்தோம். அந்த மட்டத்திலே விசாரித்தோம், வேற செங்கோட்டையன் மட்டத்திலே விசாரித்தோம். பேப்பரில் போடுறதை நம்ம நம்பாமல் வேற மட்டத்தில் விசாரித்தோம். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில், தினகரனை கூட்டிகிட்டு வர்றோம்னு நீங்கள் வந்தீங்க, ஓபிஎஸை கூட்டிகிட்டு வர்றோம்னு நீங்கள் சொன்னீங்க. அதுபோக அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒரு 4-5 மாவட்ட செயலாளர் வருவாங்க கூட்டணிக்கு, அதோட வச்சு நம்ம தேர்தலை சந்திப்போம், நாங்கள் காங்கிரஸை கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்படி பல வாரம் சொன்னவொடனே அதை நம்பி நான் உங்களை வரவேற்றேன். ஆனால் சமீப காலமாக நான் வர்றேன் எந்த முடிவும் எடுக்கலை, நான் உரிய நேரத்தில் முடிவு எடுப்பேன்னு தினகரன் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஓபிஎஸும் அதே போல் 2 நாளில் முடிவு எடுக்கிறேன், எம்ஜிஆர் பிறந்தநாளில் முடிவு எடுக்கிறேன், ஜெயலலிதா பிறந்தநாளில் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு அவர் கடத்திக்கிட்டே வந்தார் நாளையும் பொழுது. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு தினகரன் போய் அதிமுக கூட்டணியில் போய், அதாவது பிஜேபி கூட்டணி போய் இன்னைக்கு போய் இணைஞ்சிட்டார். நாங்கள் பழசெல்லாம் மறந்துட்டோம், நாங்கள் ஜெயலலிதா ஆட்சியை அமைக்க போகிறோம் அப்படி இப்படின்னு அவர் கதையை சொல்லிட்டு அவர் போய் இணைஞ்சிட்டார். சசிகலா, செங்கோட்டையன், தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் தேவர் குரூப் செயல நீங்கள் முன்னாடி போங்க, நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு உங்கள் பேச்சை கேட்டுத்தேன் செங்கோட்டையன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் விஷயத்தை போய் சேர்ந்தார். அதனால தான் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சி. இப்போ என்னன்னாக்க சிங்காரத்து மூக்கறுத்து விட்டாப்புல நீங்களாம் யாருமே போகலேன்ட்டியே, அங்கேயே அவர் டம்மியாக போட்டாங்க. அவர் டம்மியாக போட்டாங்க. அவர் டம்மியாக போட்ட ஜனநாயக படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு அவங்க கட்சிக்குள்ளே கூட கூட்டம் நடத்தினப்ப இவராக வாலண்டியாக போய் பிஜேபி தலைவர்கிட்ட எனக்கு நல்ல அறிமுகம் இருக்குது, வாங்க கொண்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் செங்கோட்டையன். அதுக்கு ஒன்றே அங்கே உள்ள எல்லாருமே முத வெளியே போய் நில்லுங்க, நாங்கள் தேவைப்பட்ட கூப்பிட்றோம் அப்படின்ட்டாங்க. ஒன்று மோகம் செத்து போச்சுதான் செங்கோட்டையனுக்கு. அவர் எவ்வளோ பெரிய யாருன்னு பாருங்க. எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து அவர் இருந்த ஆளை வெளியே போய் நில்லுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கடைசியில் வெளியே நின்றார். அப்புறம் விஷயம் பார்க்கவே கடைசி வரைக்கும் முடியலை அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு இடையில 10 நாளைக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு டெல்லி தலைமை ரொம்ப எச்சரிக்கை விட்டுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, டெல்லிக்கு நீங்கள் வர்றீங்க, நீங்கள் இருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்கே, பியூஷ் கோயல் நான் இருக்கேன், அமித்ஷா இருக்காரு, இவங்க தான் இருக்காங்க பொறுப்பாளர். நயினார் நாகேந்திரனோட கிடையாது, யாருமே கிடையாது. யாருமே இல்லாத நேரத்தில் 3 பேர் 4 பேர் தான் பேசுகிறோம். ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய செய்திகள், நம்ம என்ன பேசுகிறோமோ, நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படியே திமுகவுக்கு போதே, அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி போகுது, யார் சொல்கிறது முதல்ல பிடிச்சிக்கிட்டாங்க. மெட்ராஸிலே பிடிச்சிக்கிட்டாங்க 4 வாப்பா, நம்ம 3 பேர் பேசக்கூடிய ரூமில் பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி ஸ்டாலினுக்கு போகுது, விளக்கம் என்ன, யார் சொல்கிறது, யார் நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க, டெல்லியில் என்னன்னா அமித்ஷா எதை சொன்னார், பியூஷ் கோயல் எதை சொன்னார் அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், நான் யார்ட்டையுமே சொல்லலைன்னு இவர் சொல்ல இல்லையே. அப்புறம் எப்படி செய்து போகுது ஸ்டாலினுக்கு? இந்த பிரதமர் ஆபீஸுக்கு அடுத்தபடியா ரகசியம் காக்கக்கூடிய ஆபீஸ் அமித்ஷா ஆபீஸ் தான். அமித்ஷா ஆபீஸ்ல இருந்தே ஒரு செய்தி வெளியே போகுதுன்னா, அப்பனா யார் இந்த செய்தியை வெளியேற்றுறாரு? வேற ஆள்கிட்ட சொல்லி வெளியேற்றுறாங்களா, இல்ல நீங்களே திமுகவுக்கு செய்தி கொடுக்குறீங்களான்னு பிடிச்சிட்டாங்க. அமித்ஷா பார்ட்டி பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அவர் பேச்சு மூச்சு இல்லை, அடங்கி போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. பேசாம கம்முட்டுக்கு இனிமே செய்தி போகக்கூடாது. நீங்க இங்கெல்லாம் நாங்க தினகரனை சேர்க்க பாக்குறோம், ஒவ்வொரு ஆளா சேர்க்க பாக்குறோம், நீங்க இவங்க வர வேணாம், பிஜேபி காரன் நம்மளை வச்சு உள்ள நுழைய பாக்குறேன், அதனால திமுகவே வரட்டும்னு நீங்களே வழிவகை செய்யலான்னு மிரட்டாங்க. கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு மிரட்டோன்னா அவர் அப்படியே அரண்டு போய் விறுவிறுத்து உட்காண்டான, சீட்டை விட்டு எந்திரிக்கல. இவரை பத்திரிகை செய்தி அதை என் கற்பனை செய்தி இல்லை, சீட்டை விட்டு எந்திரிக்கலாம். மிரண்டு போய் வேர்வை தொடக்கிறதுக்கே ஒரு ஆள் வர்றாப்புல போச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதேதோ பெரிய திட்டத்தை தீட்டுறாங்க, அது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியுது, திமுக கூட வந்துட்டு போது, பாரதிய ஜனதா பின்னாடி போக வேணாம் அப்படின்னு அவருக்குமே தெரியுது. ஆனா தெரிஞ்சாலும் ஒண்ணுமே செய்ய முடியல. முதல் வாய்க்குள்ள போனா என்ன ஆகும்? முதல் வாய்க்குள்ள போனா திரும்ப முடியுமா? முதல் வாய்க்குள்ள போய் எவன் உயிரோட வந்திருக்கானா, எவனு நீங்க முதல் வாய்க்குள்ள போய் சிக்கிக்கிட்டிய, நீங்க உட்பட, தினகரன் உட்பட, எல்லாருமே உட்பட முதல் வாய்க்குள்ள சிக்கிட்டிய. இனி கடிவெட்டி சாகிற தவிர வழியே கிடையாது. சாவனே அப்படியே போய் முழுக்க அதை முழுங்கிடுவான், ஒரே முழுங்க. நீங்க இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் ஒவ்வொருத்தவட்ட ஒரு பழகினம், பயங்கரமா பழகினம் இருக்கு. உங்ககிட்ட 4000 கோடி 5000 கோடின்னு சொல்லி உங்க சம்பந்தி வீட்டுல இருந்து வீட்டுல அவன் பிடிச்சி வச்சிருக்கேன். தென்னரை வீட்டுல அவன் காசு கொடுத்து இவனு காசு கொடுத்து ஓ வீட்டுல ரேன்னு சொல்லி அவன் வீட்டுல ஒரு 4000 5000 கோடியை தென்னரை வீட்டுல பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்புமணியை கொண்டாந்து வச்சிருக்காரு. இந்தூர்ல மெடிக்கல் காலேஜ் வாங்குறதுக்கு அவர் 4000 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காரு அன்புமணி. இந்தூர்ல கேஸே நடக்குது. மேத்தாங்கிற வீட்டுல பெரிய ஆணையர், மருத்துவத்துறை ஆணையர், டெல்லிக்கு ஆணையர் வீட்டுல சோதனை ஒண்ணு அவர் கட்டிலுக்கு கீழே 6000 கோடி இருந்தது. தூக்கி அடிச்சுட்டாங்க. தூக்கி அடிச்சவர் தூக்கி வந்துட்டாங்க. இந்த வாரு எங்க பேச்சை கேட்கல, காலம் முழுக்க செயல்ட்டேன், 6000 கூட உனக்கு அப்படியே வந்துச்சு அப்படின்னு பிடிச்சிட்டேன். ஆக மொத்தத்துல அன்புமணியும் பேச்சு மூச்சு இல்ல, ராமதாஸ் பார்ட்டியும் பேச்சு மூச்சு. இன்னைக்கு அப்புறமே சண்டை ஓடுறாங்க, நேற்று எங்கே போனாங்க, அப்புறமே சண்டை ஓட்டில இந்த வெளியீடு 6000 கூட மேம்பிட்டு ரூபாது அப்படிங்க வெளியிடுங்க பார்க்கலாம். ராமதாஸ் சொல்றேன், அதை வெளியிட மாட்டாங்க. ஏன்னா மயன் உள்ள வருவானா, அவங்க திட்டம் அரசியல் ரீதியா சண்டை ஓடிப்பான். மயனும் வேணும், கட்சி வேணும், நம்ம நினைக்கக்கூடிய ஆளே கொண்டு உள்ள நினைக்கிற ராமதாஸ் திட்டம்.
ஆக மொத்தத்துல ஆளாளுக்கு ஒவ்வொரு பிடிமானத்தை வச்சு நங்கூரம் போட்டாப்புல வச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய திட்டத்தோட வந்து களத்துல இறங்கிட்டேன். இன்னைக்கு தென்னாகரம் போய் ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துட்டாரு. நாங்க பழசெல்லாம் மறந்து போட்டார். நாங்க தூக்கு போட்டு சாவையான செத்தாலும் சாவமே ஒழிய எடப்பாடி பழனிசாமியோட சேரவே மாட்டோம்னு சத்தியம் பண்ணாரு 6-7 கோயில்ல. இன்னைக்கு என்னாச்சு? ஏய் நிப்பாட்டியா கையெழுத்து போடியான்ட்டேன் அன்னைக்கே டெல்லியில். நிப்பாட்டு, நீ என்ன கதையெல்லாம் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க? இப்போ கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டார் பழனிசாமி. நான் அது ஏய் அந்த கதையெல்லாம் அங்கே போய் வச்சுக்க கையெழுத்து போடியா. அவனும் கையெழுத்து போட்டாச்சு. அன்புமணி போட்டு போயா மெட்ராஸ் போய் வேலையை போய் போய் அவரும் கையெழுத்து போட்டார். ஆக மொத்தத்தில் எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. ஏற்கனவே போட்டதே இங்கே வந்து இன்னைக்கு சேர்ந்த மாதிரி சேர்றாங்க. ஏற்கனவே அன்னைக்கே மெட்ராஸ் டெல்லியில் போனப்போ எல்லாரும் சேர்த்தாங்க. இதுக்கு இடையில விஜயகாந்தோட தொடர்பு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களா பியூஷ் கோயல். அவங்க ஒண்ணு எனக்கு அமைச்சர் வேணும், மத்திய அமைச்சர் வேணும் அப்படின்னு 15 வருஷமா ஆபீஸே சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. அமித்ஷா ஆபீஸ பழனி முருகனை ஈஸ்வரனையும் பார்வதியும் கணேசர் சுத்தினது மாதிரி முருகன் சுத்தினது மாதிரி 15 வருஷமா அமித்ஷா ஆபீஸையே சுத்திக்கிட்டு வர்றாரு அன்புமணி. அவங்களுக்கே மந்திரி பதவி கொடுக்கல. ஒரு எம்பியும் கிடையாது. உங்களுக்கு எம்பியும் கொடுத்து உங்களை மந்திரியும் கொடுப்பானாக்கும் தேமுதிகவுக்கு. இது ஒரு ஆசையாக்கும். இதெல்லாம் முடியுமா? மக்கள்கிட்ட நின்று ஜெயிக்கணும். அது அரசியல் மாறி இருக்கலாம், மக்களே சரியில்லாம கூட இருக்கலாம், வேற வழி கிடையாது. நீங்களே அமைச்சர் ராஜ்யசபா எம்பி வாங்கி, நீங்களே மந்திரி வாங்கி, நீங்க எதே நின்று ஜெயிக்க முடியாது. எது நின்று ஜெயிக்கவும் மாட்டீங்க. உங்களே தூக்கி கொண்டு வைக்கணும். ஏதுக்கு அதை வேற ஆள் கட்சியை வச்சு வேற ஆளை கொண்டாந்து எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கிட்டு போறேன்? நீங்க தானே ஆளு. ஆக மொத்தத்தில் இப்படி பேசி பார்த்தா கட்ட பஞ்சாயத்து இப்படி போய்கிட்டே இருக்கு. இது எங்கே போய் இப்போ பெரிய அணியை அமைக்கணும் நம்ம அப்படின்னு முடிவு போட்டா யாரையுமே விடக்கூடாது. துக்குனா பையில ஒரு கவுன்சிலர் கூட விடக்கூடாது. நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் கூட விடக்கூடாது. அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு சேர்ந்த உடனே இன்னைக்கு தென்னாகரம் சேர போறான்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு திமுக வைத்தியத்தை கூப்பிட்டாங்க. நீ பாப்பா நாளைக்கு சேர வேண்டாம், இன்னைக்கு வந்து சேரு. அவங்க பிளாஸ் நிச்சயம் நம்ம தடுக்கணும். அவங்க தலைப்பு செய்தி யாராவது நம்ம தடுக்கணும். அங்கே தென்னாகரம் போய் சேர்ந்தாருன்னா இங்கே ஓபிஎஸ் இருக்க வைத்திய அண்ணாதிமுக இருந்த வைத்தியரிங்க என்கிட்ட வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுக்கணும். இந்த சேர்ந்துட்டாங்க. அங்கே அவர் சேர்ந்தாருங்கிறியா, இங்கே இவர் சேர்ந்தாருங்க. டிவியில் ஒரே குழப்பம். ஆக மொத்தத்தில் பெரிய திட்டம் ஒன்று தீட்டி களத்தில் இறங்கிற யார் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி. நீ ஏற்றுக்கிட்டீங்களா நிறுவனம் கேட்குறாங்க. அது தென்னார்ட்ட கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி நீ ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு இருக்கிறேன். இந்திய முதலமைச்சர் தான் உங்கள்கிட்ட தெரியுமில்ல, தெரிஞ்சுக்கிட்டு ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? ஆக மொத்தத்தில் இவங்களுக்குள்ளே ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. விஜய் கொண்டாந்து இணைச்சிருவாங்க. மாற்றமே கிடையாது. எந்த சந்தேகமே வேணாம். விஜய் ஆட்டோமேட்டிக்கா கொண்டாந்து போயிட்டு பாருங்க. ஏன்னா காங்கிரஸ் சரியா காங்கிரஸ் போக்கு சரியில்லை. காங்கிரஸ் போக்கு சரியில்லை. விஜய் மாட்டிங்கிறாருன்னு அர்த்தம். காங்கிரஸ் மாட்டின்னு சொல்லல, ஒரு ஒன்றும் தலாளி கிடையாது. விஜய் சரியா சிக்னல் கொடுக்கல. காங்கிரஸ் வேணாம் நம்ம மாட்டிக்கிடுவோம், 41 பேரை கொலைக்கேசில் நம்ம உள்ள சேர்த்து விட்டுருவாங்க, குற்றப்பதிவு சேர்த்து விட்டுருவாங்க. 1000 கோடி படம் அதோட புசுவானம் ஆயிப்போம். நம்ம கதையும் காலி, படமும் காலி, அரசியலும் காலி. 40 பேர் செத்ததை மிச்சம் காலமுக்கு செயல் நடக்க வேண்டியதுன்னு அவர் ஒரு யோசனை கொடுத்துட்டாங்க. அவருக்கு யாருக்கு? விஜய்க்கு. ஆக மொத்தம் அவர் ஒரு முடிவு கொண்டார். நம்மளும் பிஜேபி போய் சேர்ந்துருவனே பாருங்க. அடிபணி வைக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த விஜய் இப்ப என்ன ஆச்சு? பேசவே முடியல. பேசி எத்தனை நாள் ஆச்சியா விஜய்? பேசி எத்தனை நாள் ஆச்சு? பேசி 20 நாள் ஆச்சு. அரசியல் தலைவர் 20 நாள்ல இருந்தா 2000 பேச்சு பேசியிருக்கணும். யாரும் 2000 அறிக்கை விட்டுருக்கணும். 15-20 கூட்டத்தில் பேசியிருக்கணும். பேச்சு மூச்சே கிடையாது. ஆஃப் பண்ணி விட்டாங்கல்ல, அரட்டி விட்டாங்கல்ல. இவங்க எல்லாத்தையும் இந்தியா முழுக்க அரட்டை. விஜய் தானே அவங்களுக்கு ஆளு. தூக்கி சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு முதல்ல. இதெல்லாம் சும்மா ஐரப்பாம்பு மாதிரி தூக்கி முழுங்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க நோக்கம் தான் பெருசு. யாராருக்கு என்னென்ன பழகின இருக்கு, யாராருக்கு என்னென்ன செய்யறாங்க, அதை கூட பிளாக் பண்ணி அவன் பேச்சை கேட்கறாலும் வச்சுட்டாங்க. இப்ப விஜய் அவ்வளோ க்ளோஸ். இந்த விஜய் ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி வந்துடும். ஆக மொத்தம் ஒரு பெரிய கூட்டணியை அமைச்சிட்டாங்க. இதுல விஜய்க்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் ஒண்ணுதான். நான் முதலமைச்சர்னு சொல்றாரு விஜய். எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சருங்கிறாரு. இந்த 2 சிக்கல் யாரு முதலமைச்சரா வரப்போறாங்க. ஆனா இப்ப தினகரனுக்கு துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. வழிக்கு நமக்கு வந்த செய்தி அடிப்படையில் என்ன வருதுன்னா, இப்ப நீ கூட்டணி ஜெயிச்ச உடனே தினகரனுக்கு துணை முதலமைச்சர் நீங்க இருந்துக்குங்க. அதே போல விஜய் முதலமைச்சரா, இபிஎஸ் முதலமைச்சரா அப்படிங்கிற 2 பேர் பாதியா, அல்ல பிஜேபிக்கு என்ன பங்கு அப்படிங்கிறத இதுவரைக்கும் நமக்கு செய்தி வரல. ஆனா எது எப்படி இருந்தாலும் விஜய் கூட்டணியில வர்றாரு. அவரும் முதலமைச்சருக்கு போட்டியிடக்கூடிய மாதிரி தெரியுது.